சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே. காணொலியை முழுமைக்கும் பாருங்க. தாவேகாவுக்கு அடித்த மிகப்பெரிய ஒரு கூட்டணி அதிர்ஷ்டம். தாவேகா என்டிஏ மற்றும் அதிமுகவுடன் கூட்டணி வகுக்க போகுதா, கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி சீட்டு தருவதாகவும் மற்றும் பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் பதவி தருவதாகவும் பார்த்தீங்கன்னா பேரம் பேசப்பட்டு வருகிறதா, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியானது அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கடைசி நேரம் வரை பார்த்தீங்கன்னா தாவேகா என்டிஏ கூட்டணி இணைவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு டாக் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்டிஏ கூட்டணிக்கு விஜய் போக போகிறாரு. அதாவது கிட்டத்தட்ட விஜயுடன் பேச்சுவார்த்தை முடிவடைந்துட்டு 80 சீட்டு 90 சீட்டு துணை முதல்வர் பதவி அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரங்கள் விஜய் முன் பார்த்தீங்கன்னா வைக்கப்படுகிறது. இதுக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு போவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை தற்போது ஒரு அப்டேட் ஒன்று வெளியாக இருக்கிறது. அதாவது குறிப்பாக அதிமுக கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் விஜய் அவர்கள் இணைவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இணைவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். குறிப்பாக சமூக வலைத்தளங்களில் தற்பொழுது இந்த தகவல் கிடையாது. அதாவது அதில் சும்மா பதிவிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் அஃபிஷியலாகவே சொல்லிட்டாரு. அதாவது 234 தொகுதிகளையும் பார்த்தீங்கன்னா தாவேகா தனித்து போட்டியிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதாவது மதச்சார்பற்ற யாருடையமும் பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட்டணி வகுக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்டார்டிங்லேருந்து என்ன ஒரு நிலைப்பாடில் இருந்தாரோ விஜய் அதே நிலைப்பாடு தான் தற்பொழுதும் இருக்கிறார். சரிங்களா, இது மாறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. 234 தொகுதியிலும் நாங்கள் மக்களுடன் கூட்டணியில் கை கோர்த்திருக்கோம், எங்களுக்கு யாருடனும் கூட்டணிக்கு இல்லை. அதாவது ஏகப்பட்ட பேரங்கள் வைக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் பார்த்தீங்கன்னா நாங்கள் எந்த ஒரு கூட்டணிக்கும் போவதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்டிஏவுடன் பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 234 தொகுதியிலும் தாவேகா தனித்து தான் போட்டியிட போது. அது மட்டும் இல்லாமல் தாவேகா கூட்டணிக்கு வேறு எதனா கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா எந்த கூட்டணியும் வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் தாவேகா மட்டும்தான், அதாவது விசில் சத்தம் மட்டும்தான் பறக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தாவேகா தரப்பில் இருக்கக்கூடியலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் பார்ப்போம் அரசியலில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட போகிறது. அதாவது தனி பெரும்பான்மையாக தாவேகா எவ்வளவு தொகுதிகளை வெளில போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா தாவேகா தற்பொழுது அரசியல் களத்துக்கு வந்திருக்கு. 20-24% வாக்குகள் வருவதே பெரிய விஷயம். சரிங்களா, ஆனால் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் நிறைய பேர் விஜய் பக்கம் ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அதே அதிமுக மற்றும் திமுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சுட்டு வராங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றத்துக்கான தேர்தலாக இது இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி மக்களே, அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.